வணக்கம் நண்பர்களே, தனுஷ் கிஷனுக்கு உங்களை நான் வரவேற்கிறேன். இன்றைக்கு இந்த வீடியோல சூப்பரான சுவையான ரவை கேசரி. இந்த கேசரி உங்கள் நாவில் வைக்கும் பொழுதே அது கரைந்து சுவை தரக்கூடிய ஒரு சூப்பரான ஸ்வீட். இந்த ஸ்வீட் எப்படி செய்யலாம் வாங்க பார்க்கலாம். ஒரு அடுப்பை ஆன் பண்ணி அதில் ஒரு சட்டி வச்சுக்கலாம். இப்போ சட்டி சூடானதும் 2 டேபிள் ஸ்பூன் அளவுக்கு நெய் சேர்த்துக்கோங்க. இப்போ இதில் 85 கிராம் முந்திரி பருப்பு எடுத்து வச்சுருக்கிறேன். அதை இந்த சட்டியில் போட்டு ஒரு பொன்னிறமான பதத்துக்கு இதை வறுத்தெடுத்துக்கோங்க. பாருங்கள், இப்போ பொன்னிறமாக வறுபட்டுட்டு இப்போ நாங்கள் முந்திரிய பருப்பை மட்டும் ஒரு பாத்திரத்துக்கு மாற்றிக்கலாம். இப்போ எஞ்சி இருக்கிற நெய்யோட 1 கப்பு ரவை சேர்த்து பச்சை வாசனை போகும் வரைக்கும் கைவிடாமல் வறுத்துக்கோங்க. இந்த மாதிரி வறுபட்டதும் இப்போ இது ஒரு பாத்திரத்துக்கு மாற்றிக்கலாம். இப்போ ரவை வறுத்த அதே சட்டியில் 3 கப்பு தண்ணி சேர்த்துக்கோங்க. நான் இதில் 2 கப்பு தண்ணியும் 1 கப்பு தேங்காய் பாலும் சேர்த்துக்கிறேன். தேங்காய் பால் இந்த கேசரிக்கு சுவையாக இருக்கும் என்பதற்காக. அப்படி உங்களுக்கு தேங்காய் பால் தேவையில்லை என்று சொன்னால் நீங்கள் 1 கப்பு அதுக்கு பதிலாக தண்ணி சேர்த்துக்கோங்க. இப்போ இதை நல்லா கலந்து விட்டுக்கோங்க. இப்போ இதுக்கு தேவையான ஒரு சிட்டிகை உப்பு சேர்த்துக்கலாம். அப்போ தான் கேசரியினுடைய இனிப்பை அது எடுத்து காட்டும். இப்போ இதில் வாசனைக்காக 1 டீஸ்பூன் அளவுக்கு ஏலக்காய் பவுடர் சேர்த்துக்கோங்க. இப்போ இதை எல்லாத்தையும் நல்லா கலந்து விடலாம். இந்த நெருப்பு எப்போவுமே மீடியத்தில் இருக்கட்டும். பால் கொதிக்கும் வரைக்கும் கைவிடாமல் கிண்டிகிட்டே இருங்க, அப்போ தான் அடிப்பிடிக்காமல் இருக்கும். இப்போ இதில் 1/4 டீஸ்பூன் அளவுக்கு மஞ்சள் கலர் பவுடர் நான் சேர்த்துக்கிறேன். நீங்கள் விருப்பமான கலர் பவுடர் நீங்கள் சேர்த்துக்கலாம். இப்போ இதெல்லாத்தையும் நல்லா கலந்து விடலாம். இப்போ பால் நல்லா கொதிச்சிருச்சு. இப்போ நாங்கள் இதில் கொஞ்சம் கொஞ்சமாக நாங்கள் ரவையை தூவி கிளறிக்கொண்டே இருக்கணும், கட்டிப்படாமல். இப்போ இந்த ரவையை நீங்கள் 2 இல்லை 3 நிமிஷம் அப்படியே கிண்டி கொண்டு இருக்கும்போதே ரவை இறுக ஆரம்பிக்கும். இப்போ இந்த டைமில் நீங்கள் எண்ணெய் சேர்த்துக்கோங்க. நான் சூரியகாந்தி எண்ணெய் சேர்த்துக்கிறேன். இது ஒரு 1/2 கப்பு. இப்போ நீங்கள் தேங்காய் எண்ணெய் கூட இதுக்கு சேர்த்துக்கலாம். இதில் நெய்யை நான் குறைச்சி சேர்த்துக்கிறேன். காரணம் என்னென்னு சொன்னால், இந்த கேசரியை நாங்கள் லேட்டாக சாப்பிட்டால் கூட அது காயாமல் இருக்குமன்றதுக்காக நான் எண்ணெய் தான் இதில் அதிகமாக சேர்த்துக்கிறேன். இப்போ இந்த டைமில் நான் 1 கப்பு ரவைக்கு 1.5 கப்பு சீனி சேர்த்துக்கிறேன். இதை கொஞ்சம் பவுடர் ஆக்கி நீங்கள் எடுத்தீங்கன்னா ஈஸியாக இது கரையும். எப்போவுமே நாங்கள் கேசரியில் சீனி சேர்த்த பிறகு நீண்ட நேரம் அடுப்பில் வச்சு கிண்டக்கூடாது. ஏன்னு சொன்னால் சீனி முருகிடும். ஒரு 2 நிமிஷத்துக்கு பிறகு நீங்கள் 1 டேபிள் ஸ்பூன் அளவுக்கு நெய் சேர்த்துக்கோங்க. இப்போ இதை நல்லா கிளறி விட்டுக்கோங்க. இப்போ கடைசியாக நாங்கள் வறுத்துருக்கிற முந்திரி பருப்பை சேர்த்து நல்லா கிளறி விட்டுடலாம். இப்போ அடுப்பு அணைச்சு 10 நிமிஷம் இறுகும் வரைக்கும் நாங்கள் இப்படியே சட்டியில் விடலாம். பாருங்கள், சுவையான கேசரி அருமையாக ரெடி ஆயிடுச்சு. நீங்கள் இதை 2 நாள் கழித்து சாப்பிட்டாலும் காயாமல் இதே பதத்தோட அருமையாக இருக்கும். ஓகே நண்பர்களே, சுவையான சூப்பரான ரவை கேசரி ரெடி ஆயிடுச்சு. இந்த ரவை கேசரி உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க, சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. இது போன்ற இன்னும் ஒரு சமையல் குறிப்புடன் உங்களை சந்திக்கும் வரை உங்களிடம் இருந்து விடைபெறுவது தனு.